கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லுவோம். வாசிப்போம். பேதுரு எழுதின அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி பரிசுத்தமும் நல்ல பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க வார்த்தை பகுதிக்காக வந்திருக்கிறோம். நீங்க எங்களோட பேசணும். இவ்வளவு நேரம் நாங்கள் ஜெபித்தோம், எங்களுடைய தேவையில உங்களிடத்தில் சமூகத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நீர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர், எங்களிடத்தில் என்ன பேச இருக்கிறீர்? ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுவாராக. அடியனை மறைத்து பேசுங்க. தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தையும் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு ஆவியானவரே அடியனை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ரைட். இந்த நாள் நம்ம பார்க்க போற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆவியான தேவன். இந்த நாளில் நாம் பார்க்குறோம், இந்த வசனத்தினுடைய நம்ம சாராம்சம் வசனத்துக்குள்ளே போகாமல் வசனத்திலிருந்து ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம். என்னன்னா, ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அப்போ ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தான் உண்டாக்கின மனுஷன் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வருகை குறித்தே தாமதித்துக் கொண்டிருக்கிறார். வருகிறேன் என்று சொன்னவர், இதோ சீக்கிரமா வர்றேன் என்று சொன்னவர், ஆனால் இன்னுமாக அவர் வரவில்லை. இதை குறித்து அநேக பரியாசங்கள் எழும்புகிறது. என்னடா, ஆதி நாட்கள் முதற்கொண்டு அப்படியே இருக்குது, ஒரு மாற்றம் இல்லை. என்ன ஆச்சு? ஏசு இந்த வரர் அந்த வரர், எங்கள் தாத்தா காலத்தை வரைஞ்சினாரு, எங்கள் பாட்டி காலத்தை வரைஞ்சினாரு, எங்கள் அப்பா காலத்தை வரைஞ்சினாரு, என் காலத்தில் வரைஞ்சினார், இந்த வரர் அந்த வரர் சொல்ல இன்னும் வந்த பாடு இல்லையே என்று சொல்லி இதனால் அநேக பரியாசக்காரர்கள் எழும்பியிருக்கிறார் என்று பக்தன் பேதுரு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற காரியம், ஒருவரும் கெட்டு போகவில்லை. ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? நாம கெட்டு போகக்கூடாது. ஒருவேளை சடுதியில கர்த்தர் வந்துரு இப்ப வருவாரனால் நாம வருகையில போவோமா? நம்ம வருகையில போக வேண்டும். நாம வருகையில கைவிடப்பட்டு கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் பாருங்க, தம்முடைய வருகையே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய திருச்சபையில் ஒரு மக்களும் கெட்டு போவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்தினால ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. அப்ப அதுபோல ஆண்டவர் நீ கெட்டு போவதை விரும்பவே இல்லை. அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறாரு. நீ கெட்டு போயிருந்தாலும் சரி, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் உன் கெட்ட வாழ்க்கையை விட்டு, கெட்ட பழக்கங்களை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாய கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அட் தி சேம் டைம் நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அது என்னங்க நீடிய பொறுமை? நீடிய பொறுமை என்றால் கோபப்படுவதற்கு தாமதிப்பது என்று அர்த்தம். உடனே நம்மளை அடிக்காம, உடனே நம்ம நியாயத்தீர்ப்பு செய்யாம, உடனே நம்ம தண்டிக்காம, இப்ப மனம் திரும்புமா என்று சொல்லி கர்த்தர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தப்பு செஞ்ச உடனே அடிக்காம கர்த்தர் ஏன் இந்த கிரேஸ் பீரியட கூட்டி கொடுக்கிறாரு? நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவேளை நம்ம வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், செப வாழ்க்கை இந்த நாள் நம்ம கெட்டு போயிருக்கலாம், பரிசுத்த ஜீவிய நமக்குள்ள கெட்டு போயிருக்கலாம், சாட்சியுள்ள வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். நீ கெட்டு போறது அவர் சித்தமே கிடையாது. கெட்டு போய் இருந்தாலும் சரி, நீ சரியாக வேண்டும், நீ திரும்ப தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும், நீ ஆசிரியப்பட்ட மாற வேண்டும். இன்னும் அதிகமாக சொல்ல போனா நீ கர்த்தருடைய வருகையில பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி
கர்த்தர் தம்முடைய வருகையை தாமதிக்கிறார். உன் மேல நீடிய பொறுமையுள்ளவரா இருக்காரு. கர்த்தர் தம்முடைய வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ கெட்டு போக கூடாது. நீ மனம் திரும்புவ, நீ திரும்பி அவர்கிட்ட வந்துருவ என்று சொல்லிதான் ஆண்டவராக தேவன் பாருங்க, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அடிச்சு நம்மளை நொறுக்கல, பிசாசு கரத்தில் நம்மளை கொடுக்கல, பிசாசுடைய இஷ்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் நம்மளை நொறுக்காம, நம்மளை தண்டிக்காம, நம்மளை பிசாசின் இஷ்டத்துக்கு விட்டு கொடாம, நம்ம பலவீனப்படும் போதும், நம்ம தவறு செய்யும் போதும், நம்ம பாவம் செய்யும் போதும், நம்ம ஜெபக்குறைவா இருக்கும் போதும், நம்ம வாழ்க்கையில தடுமாறும் போதும் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிறாரு. ஏன்னா நம்ம மனம் திரும்ப வேணும். நம்ம விட்டு போகாம நம்ம கூட தான் இருக்காரு அவரு. நம்ம அதான் நீ பார்க்க போறோம். அது என்ன மெயின் தாட்டு? நீ கெட்டு போவது அவர் சித்தம் கிடையாது. உன் வாழ்க்கை கெட்டு போக அவர் விரும்பல. நீ ஆசிரியப்பட்ட பாத்திரவனா மாறணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ சாபத்தோடு வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம் கிடையாது. நீ பாவத்தோடு வாழ்ந்து கெட்டு போவது அவருடைய சித்தம் கிடையாது. நீ கெட்டு போகணும். எந்த பெத்த தகப்பனாவது, எந்த பெத்த தாயாவது தான் பிள்ளை கெட்டு போக நினைப்பானா? பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு அதிக நன்மையை கொடுப்பாரு. அப்ப நம்ம தேவன் எப்படி? வாசிங்க எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். போதும். பாவத்தோடையே வாழ்ந்து கெட்டு போன வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடக்கூடாது. ஒரு சாவ விரும்பல ஆண்டவர். நீ பாவத்தோடு சாவது அவருக்கு விருப்பம் கிடையாது. நீ பாவி என்ற பெயரோடு, நீ பின்மாற்றக்காரன் என்ற பெயரோடு, நீ விபச்சாரக்காரன் என்ற பெயரோடு, வேஸ்தனக்காரன் என்ற பெயரோடு, குடிகாரன் என்ற பெயரோடு நீ மரிப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. அதுக்காக உன்னை படைச்சாரு ஆண்டவர். அதுக்காக உன்னை சபைகளை கொண்டு வந்தாரு. அதுக்காக உன்னை அழைத்தாரு. அதற்காக உன்னை அபிஷேகம் பண்ணாரு. அதுக்காக தரிசனம் தந்தாரு. வாக்குத்தத்தங்கள் தந்தாரு. எதற்காக? நீ ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், உன் வாழ்க்கை மாறணும். இன்னும் சொல்ல போனா வருகையில் நீ போகணும், அவரோட போகணும். அதுக்கு தான் நீ சாவது. சாவு என்பது நம்ம நினைக்கிறோம், அந்த ஆண்டத்தில் வரை நீ அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளே சாகவே சாவாய். அப்படின்னா என்ன? மௌத்தா போறது அர்த்தம் கிடையாது. இங்கே சாவு என்பது தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள பிரிவுதான். ஆத்தும மரணத்தை குறிக்கிறது. அந்த சாவை ஆண்டவர் விரும்பல. இங்கே மனிதன் தேவனை விட்டு பிரிகிற அந்த பிரிவுக்கு பேர் தான் மரணம் என்று பெயர். நாம் நினைப்போம் மூச்சு காத்து வெளில போனா அது வேற மரணம். ஆனா ஆண்டவர் சொல்ற மரணம் அந்த மரணம் கிடையாது. அப்ப சாகிறது விரும்பல. 18:23 வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப துன்மார்க்கன் ஒரு பாவி சாகிறத கூட ஆண்டவர் விரும்பல. ஒரு அக்கிரமக்காரன் அநியாயம் பண்றான், அட்டுழியம் பண்றான், நாட்டை கொள்ளையடிக்கிறான், அநியாயம் பண்றான், அராஜகம் பண்றான், அவன் கூட சாவதை கர்த்தர் விரும்பவில்லை என்றால் நீ ஓ சாவை எப்படி விரும்புவார்? ஒரு பாவியுடைய மரணத்தையே, துன்மார்க்கனுடைய மரணத்தையே ஊர்ல உள்ள எல்லாரும் அவனை வசப்படுவாங்க, திட்டுவாங்க. அவனுடைய மரணத்தையே ஆண்டவர் விரும்பவில்லையே. ஐயோ இவன் அநியாயம் தாங்க முடியல, அட்டுள் தாங்க முடியல சொல்றாங்க, திட்டமே. அவனுடைய மரணத்தையே ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சாவதே அவருக்கு பிரியமல்ல, சித்தம் கிடையாது. அப்படி என்றால் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பாரா? 27 வாசிங்க. அதிலே துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். அவன் மனம் திரும்பதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம செய்வோம். இந்த துன்மார்க்கனுக்கு ஏன் இன்னும் அடி வரல, எவ்வளவு அட்டுழியம் பண்றான், அவனே கர்த்தர் விரும்புறாரியா?
அவனும் மனம் திரும்பணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப துன்மார்க்கன் சாகிறதையே அதாவது துன்மார்க்கன் கெட்டு போவதையே கர்த்தர் விரும்பவில்லை என்றால் உன் வாழ்க்கை கெட்டு போக கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருப்பாரா? உன் வாழ்க்கை கெட்டு போக விட்டுருவாரா? நீ கெட்டு போக விட்டுருவாரா? நீ சபையை விட்டு போக விட்டுருவாரா? சத்தியத்தை விட்டு வெளியே போக விட்டுருவாரா? உன் வாழ்க்கையை அப்படியே விட்டுருவாரா? நீ மனம் திரும்பல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஏன் அப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, நீ அவருடைய சாயலா படைக்கப்பட்டவன். இல்லையா சொல்லுங்க. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவள் நீ. அவர் உனக்காக, நல்லா கேட்டுக்குங்க, அவர் உனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட பார்த்தோம் ஒருவர் உனக்காக உசிரையே கொடுக்கிறார்னா நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு விசேஷமானவன். சாதாரணமானவனா நீ? சாதாரணமானவளா நீ? அப்ப எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு நீ புரிஞ்சுக்கணும். நீ அவர் நேசிக்காத இருந்தும், நீ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருந்தும், நீ அவருக்கு பிரியமா வாழாம இருந்தும், உன்னை நேசித்து பாவி என்று தெரிந்தும் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விலக பண்ணினார். ஏன்? ஏன்னா நம்ம நேசிக்கிறாங்க. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம நேசிக்கிறதுனாலதான் அவர் வருகையை கூட லேட் பண்றாரு. இப்போவாது என் பிள்ளை மனம் திரும்பி வந்துட மாட்டானா சொல்லி அவர் உனக்காக காத்திருக்கிறார். நீடிய பொறுமையோடு கூட நம்ம திரும்ப 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 தப்பு செஞ்சு அடிக்கணும். ஏன் காரணம் தெரியுமா? அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அப்படின்னா உடனே தண்டிக்காம, தண்டிப்பதற்கு அதாவது கோபப்படுவதற்கு தாமதம் பண்ணுகிறார். அதுதான் நீடிய பொறுமை என்ற அர்த்தம். பொறுமைங்கிறது வேற, நீடிய பொறுமைங்கிறது வேற. பொறுமை என்ன? கோபப்படாம அமைதியா இருக்குது. நீடிய பொறுமைனா உச்ச கட்டத்துக்கு கோதனம், பொறுத்து 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 பொறுத்தது போதும் பொங்கி எழுந்த மாதிரி டப்புன்னு வெடிச்சிடும். பார்த்தீங்களா? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், விட்டாம பாருங்க ஒரு அடி சொல்ல பார்த்தீங்களா? ஆனால் இங்கே கிடையாது. இவர் நீடிய பொறுமை, கோபிப்பதற்கு தாமதம் 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 தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் எங்கே வந்துட்டாரா? அப்ப கர்த்தர் ஏன் நமக்காக அவர் காத்திருக்கிறார். ஏன்னா நம்ம அவ்வளவு விலையேறப்பட்ட பாத்திரம். நாம அவருக்கு ஸ்பெஷல்யா. உனக்கு வேணா அவர் ஸ்பெஷலா இல்லாம இருக்கலாம், உனக்கு வேணா மனித ஸ்பெஷலா இருக்கலாம், பொண்டாடி ஸ்பெஷலா இருக்கலாம், புள்ள ஸ்பெஷலா இருக்கலாம், புருஷன் ஸ்பெஷலா இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம் ஸ்பெஷல். ஆனா அவருக்கு நீ தான் ஸ்பெஷல். இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அவருக்கு நீ ஸ்பெஷலா இருக்கிறதுனாலதான் அவர் உனக்காக வெயிட்டிங், உனக்காக காத்திருக்கிறார். மனம் திரும்ப மாட்டானா? எனக்கு நேரம் திரும்பி வர மாட்டானா? நம்மளும் எத்தனையோ செய்தி கேட்டுக்கிறோம், திரும்புற மாதிரி தெரியல. ஆனா கிரேஸ் பீரியடுக்கும் ஒரு காலம் உண்டு. வருகை எப்போ வரும் சொல்ல முடியாது, சாவு எப்போ வரும் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம கிரேஸ். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அவ்வளவுதானே. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்கு தெரியுமா பூமிக்கு வந்தாரு? நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்குது. இந்த வசனத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு, ஆனால் இந்த செய்திக்கு ரிலேட்டடா பேசுறேன். ஆவியானவர் நடத்துவாராங்க. அப்ப நான் கெட்டு போனதை ரட்சிக்க தான் இந்த பூமிக்கு வந்தாரு தவிர, அப்ப நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்குதா? அவர் வந்தது நோக்கம் என்னங்க? அங்கே அவ்வளோ பரலோக மகிமை இருந்துச்சு. 24 மூப்பர்கள், கோடானி தூதர்கள் எல்லாரும் அவர் அவ்வளவு மகிமையாக துதித்து பாடிக்கொண்டிருந்த வேலையில் அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு இங்கே பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தாரு? கெட்டு போய் கிடக்கிற நம்மளை சரி செய்யதான், நம்மளை ரட்சிக்க தான், நம்மளை மனம் திரும்ப செய்யதான், நம்மளை சரி செய்வதற்காக தான் இயேசு இங்கே வந்தார். வந்ததே நோக்கமே அதுதான். நீதிமான்கள் அல்ல, பாவிகளை மனம் திரும்பவே அழைக்க வந்து சொல்லிக்காரு. அந்த நோக்கத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவர் பட்ட பாடுகள் வீணாக போயிடக்கூடாது. அவர் சிந்திய ரத்தம் விருதாவாய் போகக்கூடாது. அவர் பட்ட அவமானங்கள் விருதாவாக கூடாது. நம்ம அப்பா பட்ட கஷ்டம் வீணாக போயிடக்கூடாது. இன்றைக்கே மனம் திரும்பிடுவோம், இன்னைக்கே நம்ம திரும்பி வந்துடுவோம். ஆண்டு நமக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை வரமாட்டானா வரமாட்டானா வரமாட்டானான்னு சொல்லி
நம்ம துரோகிதான், நம்ம பாவிதான், நம்ம துணிகரக்காரன் தான். துணிகரம் பாவி. இப்ப பாருங்க, அப்சலோம் வந்து தாவீதை கொல்லும்படியாக நினைத்தவன். தான் பெத்த தகப்பனையே கொன்று அவனுடைய ஸ்தானத்துல வந்தவன் தான் அப்சலோம். அதுபோலதான் நாம இயேசுவை கொண்டிருக்கிறோம். எப்படி? பாவம் செய்த போது இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்வது காரணம் யாரு? நாம தான். நம்ம அப்ப நம்ம கொண்டிருக்கோம். நம்முடைய பாவத்தால் தான் அவர் பாவமானார். பாவ மாம்சத்தின் சாயலாக அந்த மாம்சத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தினார். அதுபோல பாருங்க, அப்சலோம் தன் தகப்பனை கொல்ல நினைக்கும் போது எல்லாரும் அப்சலோம் யுத்தத்துக்கு போவாங்க. அப்ப தாவீது சொல்லுவான், பிள்ளையாண்டனை மெதுவா நடத்துங்க. இதுதான் தகப்பனுடைய இறுதியம். தான் கொல்ல வந்த பிள்ளையை நேசித்து அந்த பிள்ளை எப்படியாவது காப்பாத்தினே, கொன்றாதீங்களா என் பிள்ளைடா, அவன் என்ன நினைச்சுக்கடா. யுத்தத்துக்கு போவாங்க. யோவாபு அவன் இந்த டீம் எல்லாம் யுத்தத்துக்கு போகும். அப்சலோம் கூட யுத்தத்துக்கு போவாங்க. அப்ப சொல்லுவாங்க, பிள்ளையாண்டனை மெதுவா நடத்துங்க, மெதுவா நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது போல தேவனாய கர்த்தர் நாம துரோகம் செய்த போதும் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காம கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு. வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 அதிகாரம் 1 வாசிங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:1 முதல். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். போதும். இங்க எரேமியாவை தேவனாய கர்த்தர் மண்பானை செய்யறான் பத்தியா. குயவன் அவன் வீட்டுக்கு போஞ்சுறாரு. எழுந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் பார்க்குறான். அப்போ குயவன் என்ன பண்ணுறான், ஒரு மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி இருக்கும், அதில் வச்சு அப்படியே அந்த களிமண்ணை வச்சு அப்படியே திருகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மண்பானை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பானை என்ன பண்ணுதுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுது. அவன் ஒன்று நினச்சி உருவாக்குறான். ஆனால் அந்த பானை அவன் செஞ்ச அந்த சேஃபுக்குள்ள அந்த வடிவத்துக்குள்ள வரல. இருக்க போதே பானை டிஸ்மேண்டில் என்னது ஒரு உருவற்ற நிலைக்கு போயிடுது. உடனே என்ன பண்ணுறான், அவன் திரும்ப அந்த பானை எடுத்து வணங்குறான். அருமையான தேவ ஜனங்களே, குயவன் கையில இருக்கும் போது, குயவன் வளைந்து கொண்டிருக்கும் போது இந்த பாத்திரம், இந்த மண்ணானது என்ன பண்ணுதுன்னா கெட்டு போயிருது. அந்த குயவன் ஒரு இந்த மண்ணை எடுக்கும் போது இந்த குயவன் என்ன பண்ணாரு, இந்த மண்ணை வைத்து ஒரு பாத்திரம் செய்வோம், அது மண்பானையோ ஏதோ ஒரு செய்யறோம். அந்த அவன் ஒரு விருப்பத்தை எடுத்து வளைந்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த மண்ணு அவன் கரத்துல இருக்கும் போதே கெட்டு போயிருது. அதுபோல அந்த குயவன் கரத்தில் இருக்கிற மண்ணு கெட்டு போனது போல இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கும் போதே நம்ம கெட்டு போயிருக்கோமா? சத்தியத்தில் இருக்கும் போதே நம்ம கெட்டு போயிருக்கோமா? ஐக்கியத்தில் இருக்கும் போதே நம்ம கெட்டு போயிருக்கிறோம். ஜெபத்தில் இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறோம், சபைக்குள்ள தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கெட்டு போயிருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஜெப வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், பரிசுத்த ஜீவியை கெட்டு போயிருக்கலாம், சாட்சியுள்ள வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், ஐயா பிசினஸ் கெட்டு போயிருக்கலாம், ஐயா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்குதா? அதான் குயவன் கரத்தில் இருக்கும் போதே கெட்டு போய் இருந்தாலும் ஆண்டவர் அதை சரி செய்த விரும்ப தூக்கி போடல. அவர் வந்து நான் பார்த்து பார்த்து உருவாக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு சாஃப்டா நான் வச்சு அமுக்கவும் இல்லை. அல்ல பாரு, அவன் பாருங்க அமுக்க மாட்டான். குயவன் 2 கரத்தை அல்ல சொல்லுவோமா, அமுக்க மாட்டான். அப்படியே அழகா வச்சு இப்படி பண்ணிட்டு போது நீ வளைஞ்சு போற. அப்ப அது போல நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லா தந்திருக்காரு. தந்துகிட்டு இருக்கும் போதும் நாம கெட்டு போயிட்டோம்னா உடனே தூக்கி போட்டுற மாட்டார். நம்ம பாருவோம், ஒரு கப்பு தண்ணி குடிப்போம், யூஸ் அண்ட் த்ரோ போட்டுருவோம். ஆனா அப்படி கிடையாது. அதையும் கர்த்தர் ரெனியூ பண்ண விரும்புறார். இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அது போல நாம சபைக்கு வந்து கொண்டிருந்தோம், நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல கெட்டு போயிருக்கோமா, அதை சரி செய்யதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 18:6 வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல இந்த குயவன் எப்படி அந்த மண்ணை சரி செய்தானோ, ஒரு வேறொரு பாத்திரமாக வணைந்தானோ, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், நான் செய்யக்கூடாதா? அந்த குயவன் அந்த மண்ணை தூக்கி போடல இல்ல,
அதை சரி செஞ்சால, வேறொரு பாத்திரமா வளைஞ்சால, அப்ப அந்த பாத்திரம் என்ன பண்ணுதுன்னா அவன் உருவாக்க அவன் நினைச்ச மாதிரி வரல ஒண்ணு. அப்ப ஏதோ ஒரு ஆல்டரேட் பண்றான், அந்த மண்ணை வீணடிக்கல. அப்ப அது போல நம்ம வாழ்க்கையில நாம தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்காம போகும்போது சில கால தாமதங்கள் ஆனாலும் சரி, சில போராட்டங்கள் வந்தாலும் சரி, சில இழப்புகள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டத்தை உருவாக்க நினைக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்கள் வழி விலகி போறாங்க. அதனால சில காலதாமதம் ஆயிருச்சு. இந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தாரு. கால தாமதம் ஆனாலும் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு என்று நியமித்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற நினைத்த தரிசனங்களை, திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும், அவன்கிட்ட மனம் திரும்பணும். நம்ம கெட்டு போக விரும்பல. அவன் நமக்கு எழுதி வைத்துக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படிக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. நாம திரும்பணும். நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த தரிசனங்கள், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. நாம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அவருக்கு நேரம் திரும்பணும். விடுன்னு சொன்னா விட்டுறணும், விடாதான் சொன்னதை விடக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டுக்க எதை வேணாலும் இழக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆனா ஆண்டரை மட்டும் இழக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பூமியில உள்ள எதுவுமே உன்னை மறுமைக்கு வராதியா, எதுவுமே வராது. அது எந்த பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இந்த காரா இருக்கட்டும், பணமா இருந்த வீடா இருக்கட்டும், இந்த செல்போனா இருக்கட்டும், மைக், எதுவுமே வராது. கர்த்தர் போட்டுக்க ட்ரெஸ் மொக்க வராதியா. இப்ப கர்த்தர் வந்து அப்படியே ட்ரெஸ் பொத்துன்னு வந்து உடனே சரீரம் மருவமாகும். நம்ம அப்படியே மருவமாகி போவோம். அவ்வளவுதான், எதுவுமே கொண்டு போக முடியாது. அப்ப அது அந்த குயவனுக்கு அந்த குயவன் அந்த களிமண்ணுக்கு செய்தது போல இஸ்ரவேல் ஜனங்களே, நாம் உங்களுக்கு செய்யக்கூடாதா? எப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், 4 பேர் உன்னை மதிக்கிற மாதிரி உயர்த்த நினைக்கிறேன்ப்பா, நான் உன்னை உயர்த்தக்கூடாதா? நான் உன்னை உயர்த்துவதற்கு நீ விட்டு கொடுக்க மாட்டியா? கவனிங்க. இந்த களிமண்ல ஈரம் இருக்கிற வரைக்கும் தான் வணைய முடியும். காஞ்சிருச்சுன்னா அப்ப கிருபை இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள் இருக்கும். கிருபை போயிருச்சு, கிருபைக்கு அப்படின்னா தெரியுமா? அந்த கிரேஸ் பீரியட் தேவன் நியமித்தது அந்த நாட்களுக்குள்ள அவருடைய என்னவா தாவீதுக்கு பெரிய கிருபை கொடுத்தார். அவன் பெரிய பாவம் பண்ணான், அதனாலதான் பெரிய பாவம் பண்ணான். சவுலோட சாதாரண பாவம் தான் பண்ணான். ஆனா தாவீதுக்கு மேல உள்ள கிருபை இருந்துச்சு, சவுலுக்கு கிருபை விலகி போயிருச்சு. தாவீது பாவம் பண்ணினாலும் வந்து கீழே விழுந்துட்டான். ஆண்டவரே வந்துட்டயா, நீ என்னை அடிச்சிருங்க, என்னை சரி செய்ய, நான் கெட்டு போயிட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை கெட்டு போச்சு, என் வாழ்க்கை கெட்டு போச்சு, நான் பஸ்ஸே பால்ட்ட நான் கெட்டு போயிட்டேன், அடுத்த மைண்ட் நான் கெட்டு போயிட்டேன் ஆண்டவரே, என்னை தண்டிங்க, என்னை நியாயத்திருங்க, என்னை இப்ப என்னைய சரி செய்ய சொல்லி ஒப்பு கொடுத்தான். சவுல் அப்படி கிடையாது, ஓடி ஒளிஞ்சான். தன் பாவத்துக்கு பரிகாரம் அவனே ஆல்டரேட் பண்ணான். அதனாலதான் தாவீதை கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நாம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்ல, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை சரி செய்யணும்ல, மனம் திரும்பணும்ல. என்ன என்ற ஒன்று எதிர்பார்க்கிறாரு உண்ட? காசா பணமா? உன் காசு வேணாம், உன் பணமும் வேணாம், ஆண்டுக்கு நீ தான் தேவை. அல்லே சொல்லுங்க. உன் இருதயம் தான் தேவை. அல்லே சொல்லுங்க. அந்த இருதயத்துல கெட்டு போய் இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுலமா இருக்குது. அந்த கெட்டு போன இருதயத்தை கர்த்தர் கேட்கிறாரு. உன் இருதயத்துல தேவையில்ல கசப்பு, பொறாமை, எரிச்சல், இச்சை, காம விகாரம் இருக்குதா? அந்த காம விகாரம் நிறைந்த இருதயம் அவருக்கு தேவை. அதை நீ அவர்கிட்ட கொடுத்தீனா அவர் சரி செய்வார். அந்த மனம் திரும்புதல் ரெனியூ பண்ணுவார், புதிதாக்குவார். அந்த இருதயத்துல ஒரு இடத்தை கேட்கிறாரு. அந்த கெட்டு போன இருதயத்தை சுத்த இருதயமா மாத்தி 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 அந்த மறுரூபத்தை கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 18 கெட்டு போய் இருந்தாலும் அந்த மண் எங்க இருக்குது? அந்த கெட்டு போன மண் இப்ப எங்க இருக்குது? குயவன் கையில இருக்குது. அப்ப ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நாம கெட்டு போயிருந்தா சரி,
இந்த மண்ணானது எப்படி குயவன் கையில் இருக்குதோ, நாம கெட்டு போனாலும் நம்ம கர்த்தர் சபையை விட்டு தள்ளல. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கரத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கெட்டு போயிருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஏதோ பாவமோ ஏதோ சூழ் நிமித்தமா பாவம் பண்ணிட்டோம், விழுந்துட்டோம், ஜெபத்துல நம்ம பாவம் குறைவுபட்டிருக்கிறோம், பரிசுத்த ஜீவியத்தில் குறைவுபட்டிருக்கிறோம், சாட்சி வாழ்க்கையில குறைவுபட்டுட்டோம், பரவாயில்ல. கெட்டு போயிருந்தாலும் இப்பவும் நம்ம கர்த்தருடைய கருத்தா இருக்கிறோம். இல்லையா சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் நம்ம உள்ளங்கையில வளைந்து வைத்துக்கிறாரு. பிசாசு நம்மளை பறிக்க முடியாது. அவர் உடனே தூக்கி போடல. ஏன்னா அவர் கரத்துல அதுதான் ஈரம், கிருபை. அவர் கரத்துல இருக்கிற கர்த்தர் திரும்ப சரி செஞ்சிருவாரு. அவர் கையில தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கையில இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்ம கைவிடல. இன்னும் பிசாசுடைய விருப்பத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல. நம்ம அழிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய ஆசீர்வாதத்தை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு திட்டம் வச்சிருப்பான். அதுக்கெல்லாம் கர்த்தர் விட்டு கொடுக்காதபடிக்கு நம்மளை விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனிதர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் சோதரம் ரைட். அப்ப பாருங்க, பிசாசு நம்மளை அவர் கரத்திலிருந்து பறிக்க முடியாது. ஏன்னா அவர் கரத்தில் நம்ம இருக்கிறனால தான். அதனால தான் ஆண்டவர் பாவம் செஞ்ச உடனே, அதாவது ஒருத்தர் போட்டிருக்கோம், துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை மனிதர்களுக்கு கிடைக்காதனால மனிதனுடைய இருதயம் பாவம் செய்ய துணிகரம் கொண்டது. அடி விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் அவர் இரக்கம் உள்ளவர் ஒரு பேர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது எத்தனை முறை பாவம் செய்வார். ஒரு நீடிய பொறுமையில் மோசே, ஆண்டவரே நீ இரக்கம் உள்ளவர், நீ தயவுள்ளவர், நீ நீடிய பொறுமையில் சொல்லுவான். 34வது யாத்திரை வந்த போய் சொல்லுவான். அப்ப பாருங்க, அப்ப தேவனாய் கர்த்தர் இன்னமும் நம்ம அவர் கரத்தில் வைத்து, ஏன் தெரியுமா? இந்த ஈரம் காயறதுக்குள்ள, அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக, அவன் மரணத்துக்கு முன்பாக அவன் மனம் திரும்பிட மாட்டானா என்று சொல்லி கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். போதும். இங்கே ஆண்டவராகிய தேவன் யோனா ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் கர்த்தர்கிட்ட பேசுறாரு. யோனா, நினிவேவுடைய அக்கிரமம் பெரியது, பயங்கரமா பெருகிருச்சு. அந்த நினிவே மக்களை, நினிவே நாட்டை நான் அழிக்கவே போறேன். நீ என்ன பண்ற? நீ இப்போ உடனே எழுந்து நினிவேக்கு போ. நினிவேக்கு போய் இந்த மாதிரி ஜனங்களே, நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்க. நீங்க கெட்டு போவது கர்த்தர் சித்தம் கிடையாது. நீங்க கெட்டு போத விரும்பல, நீங்க அழிந்து போத கர்த்தர் விரும்பல. அதனால 40 நாள் கர்த்தர் இந்த பூமியில மழை வர வைக்க போறாரு. இந்த ஒட்டுமொத்த நினிவேயும் அழிய போகுது. அப்படி போய் நீ எச்சரி அப்படின்னு சொன்னாரு. யோனா என்ன பண்ணா யோனா? வாசிக்கலையா? திரும்ப வாசி, நீ வாசி. சரி, ஆண்டவர் பாருங்க நினிவேக்கு போக சொன்னார். உடனே அவன் என்ன பண்றான்? அவன் துணிகரமா தைரியமாக தேவனை விட்டு விலகி, தேவ சமுத்திர விலகி தர்சீசுக்கு ஓடி கப்பல் டிக்கெட் எடுத்து கப்பல் ஏறி போயிட்டான். கப்பல் கிளம்பிடுச்சு. ஆண்டவர் இங்கே ஊழியக்காரன் கெட்டு போயிட்டான். அவனை வைத்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் கெட்டு போயிருச்சு. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் யோனாவின் கரத்தில் கொடுத்த ஊழியமே கெட்டு போயிருச்சு. யோனாவும் கெட்டு போயிட்டான். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான், துணிகரம் கொண்டான். தேவ வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை, அசரிய சத்தத்தை கேட்டவன். அந்த அசரிய சத்தத்தை கேட்டும் வழி விலகி போயிட்டான். தரிசனத்தை பெற்றும் உழைத்து விட்டு போயிட்டான். தொலைலாம் சொல்லி விடவே இல்லைங்க ஆண்டவர். யோனா படிக்கும்போது ரொம்ப அழுதுட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? பாருங்க, நீங்க படிச்சா அப்படியே துமுறாவே பேசுவான், கோபமா பேசுவான்.
ஆண்டவர்கிட்ட. அதனால ஆண்டவர் அன்பா இறங்கி, யோனா எரிச்சலா இருக்கிறியா, நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவருங்க. இப்ப என்ன பண்றான் யோனா, தேவ சமூகத்துக்கு வழி விலகி ஓடி போறான். இங்க யோனா ஊழியக்காரனே கெட்டு போயிட்டான். பிசாசு ஊழியக்காரனே கெடுக்க, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள். அப்ப பிசாசு நோக்கம் என்ன தெரியுமா, ஊழியக்காரனை ஊழிய குடும்பத்தை தான் சாய்க்கணும். இவன் சாய்ச்சிட்டானா இவன் ஊழியம் பண்ண மாட்டான். ஊழியக்காரனை போட்டவனா போதுங்க, ஊழியம் கொலாப்ஸ் ஆயிரும். ஊழியக்காரனை மனைவியை போட்டா போதுங்க, ஊழியக்காரனை பிள்ளைகளை போட்டா என்ன, பாவத்தை விழ வைப்பான், தேவதாசத்தை ஓட வைப்பான், ஏதாவது அவன் குடும்பத்தை சண்டை உண்டாக்குவான். அது போல இங்க யோனாவையே தூக்கிட்டான் பிசாசு. யோனாவுக்கே இந்த ஊழியத்தை விருப்பம் இல்லை. அவன் சொல்ல போனா ஊழியக்காரன் கெட்டு போயிட்டான், ஊழியம் கெட்டு போயிருச்சு. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் ஊழியக்காரன் கெட்டு போத விரும்பவே இல்லை. கெட்டு போய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை சரி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் கெட்டு போனாலும் சரி, அதையும் கர்த்தர் சரி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா குறித்த காலத்தை தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாதும், அது தாமதத்தால் நிச்சயமா நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதியா. கர்த்தர் ஒருவன் ஆசீர்வதிக்க நினைச்சார்னா எந்த கொம்மன் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சிறியவனை இப்பொழுது எடுத்து உயர்த்தி ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பாரு. தேவன் ஆசீர்வாதத்தை ஒருத்தர் தடுக்க முடியாது. ரைட். இங்க யோனா பாருங்க, வழி விலகி போறான், தர்சீசுக்கு போறான். அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். கப்பலில் ஏறுறான், உடனே பார்த்தா கடல் பெரும் காற்று வருது. கடல் கொந்தளிப்பு வரும்போது யாரடா இங்கே வந்து கடல் கொந்தளிப்பு வருது, சீட்டு போட்டு பாடுறாங்க, ஒவ்வொரு பேராக போதா சீட்டு கரெக்டாக யோனா பேரில் விழுது. உடனே யாரா இவன் அழகாக ரிலாக்ஸ் தூங்கிட்டு இருக்கிறான், கீழ் தெருவில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான். என்னடா தூங்கிட்டு இருக்கேன், கடல் கொந்தளிப்பு இருக்குது, என்னடா தூங்கிட்டு இருக்கிற, யாரா நீ? நான் சொல்ல, நான் தேவனுடைய பயபக்தியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனத்தில் பயபக்தி உள்ள செய்கிற காரியமாடா. கர்த்தட பயபக்தியை இருக்கிறவன் ஓடி போவானா தேவ சமூகத்தை விட்டு? சரி என்னடா பண்ணணும், என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க. அப்பவும் பாருங்க, இவரோட என்ன, நம்ம செத்துட்டா போதியா, இந்த ஊழியத்துக்கு போவேன், நீயே போய் செத்தா போதுமே, விட மாட்டார்ல, சாக விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சாகரன் ஜெபம் பண்ண மோசே சாக விட்டாரா? சாகரன் ஜெபம் பண்ண எலியா சாக விட்டாரா? யோனா சாகரன் நினைச்சான், அப்பவே பிளானு. இந்த ஊழியமே எனக்கு வேண்டாயா, இந்த மக்கள்லாம் மக்கள், அது நன்றி கெட்ட மக்கள், முரட்டாட்டமுள்ள மக்கள், களியாட்டத்தை மூழ்கி போன மக்கள், இவங்க ரட்சிக்கப்படணுமா? இந்த மக்களுக்கு எல்லாம் ஊழி செய்யணுமா? இவனுடைய எண்ணம் அதுதான். புரியுதா? அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது உங்களை கொண்டு செய்ய நினைத்தது நிறைவேற்ற முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விலகி ஓட நினைச்சா விட மாட்டார், அங்கேயே செக்க வைப்பாரு. இப்ப பாருங்க பிளான். நான் என் சாப்பிட்டு அவனே சாக போறான். தூக்கி போட்டவனே அவனுக்கு தெரியாது, தூக்கி போட்டேன் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி இவர் சர்வ ஞானியா என் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தின் யோசனையில வகர்க்கிறவர், நாவில் சொல் புறாமனே அறிந்திருக்கிறவர். முன்னாடியே கர்த்தர் மீனை ஆயத்தப்படுத்திட்டாரு. இவன் தூக்கி போடுறான் பாருங்க, கரெக்டா கடலுக்குள்ள விழல. கடலுக்குள்ள விழுந்திருந்தா மூச்சு முடிச்சு செத்துருப்பான். அவன் கடலுக்குள்ள வரணும்னே மீன் அழகா வாய்ப்பு கேட்ச் பண்ணிச்சு பாருங்க. கங்குலி கூட அப்படி கேட்ச் பண்ணிக்க மாட்டாரு. மிஸ் ஆகல, ஒரே அட்டம்ப்ட் தான். கரெக்டா மீன் பிடிச்சிருச்சு. அங்கே போனா உள்ள போனா இப்படியே மீன்ல வந்து இப்படியே கடந்துக்கிட்டு யோசிச்சு பாரு. அப்பதான் பிள்ளைக்கு புத்தி வருது, ஆண்டவரே சொல்லிட்டு அந்த மீன் என்ன பண்ண கொண்டு போய் அந்த நினிவே, அதான் பாரு, அந்த மீனும் பாருங்க கரெக்டா போய் நினிவேல போகுது. மீன்ல வாயில லட்டை வச்சுக்கிட்டு, நீ லட்டை சாப்பிடக்கூடாது, முழுக கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இவன் பண்ண பாவத்தை அந்த மீனுக்கு வாயில உணவு கிடைச்சி அதை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்குது. உள்ள எச்சி கொஞ்சம் முழுங்கினா உள்ள போயிடுவான். உள்ள போனா ஆளும் காலி, வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள இப்படி வச்சுக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க யாமன் அந்த மீன் எப்படி இருக்கும் போது 1 நாள் 3 நாள் அதுவும் உபவாசம். இவனால கொண்டு போய் கக்கிருச்சு. அது கரெக்டாக எங்கே நினிவே கடற்கரை போய் கக்கிருச்சு. கக்கணும்னா அங்கே போய் அவன் அங்கே 3 நாள் போய் ஊழியம் பண்ணணும். இவன் என்ன பண்ணுறான், 1 நாள் தான் ஊழியம் பண்ணுறேன். போய் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லிட்டு வந்துட்டான் இந்த மாதிரி. உடனே அங்கே உள்ள எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, உடனே ஸ்ரெட்டிலும் சாம்பலிலும் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க.
சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும், ராஜாலேருந்து வேலைக்கார வரைக்கும், ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் பட்டினி. 3 நாள் கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாரு? திட்டம் வைத்திருந்தார். உடனே 3:10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். போகுது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை அழிக்கன்னு நினைச்சாரு. அழிக்கன்னு தான் அவருடைய சித்தம். ஆனாலும் இங்க உடனே மனம் திரும்பிட்டான்னு சொன்ன உடனே அவங்க மனசை மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியக்காரனையும் காப்பாற்றணும். ஒரே 2 மங்கா இவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் நிறைவேற்றி முடிக்கணும். அதே நேரத்துக்கு அந்த ஜனங்களும் மனம் திரும்பணும். கெட்டு போகக்கூடாது. ஊழியக்காரனும் கெட்டு போகக்கூடாது. அவனை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியமும் கெட்டு போகக்கூடாது. அவனை கொண்டு காப்பாற்ற வேண்டிய மக்களும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டோடைய கிரியை இருக்கு பத்தில. ஆண்டோடைய கிரியை வேணான்னு சொன்னாலும் ஆண்டவர் விட மாட்டாரு. இந்த ஊரை விட்டு போக நினைச்சாலும் விட மாட்டார் ஆண்டவர். அல்லையா சொல்லுங்க. எங்கடா கொண்டாந்து முண்டை கட்டியா கொண்டாந்து போட்டுருவாரு. அங்க போனா இப்ப உபயோகம் போனா வச்சுக்கல, அங்க ஒரு பிரச்சனை வரும். அப்படிதான் யோனாவுக்கு வந்துச்சு. நம்ம நிறைய யோனா பத்தி பேசலாம், கவனிங்க. அப்ப பாருங்க, இங்க வந்து உடனே கர்த்தர் பாருங்க யோனாவை வந்து என்ன பண்ணாரு. அப்ப இதே போல யோனா கெட்டு போக கூடாது எப்படி என்று சொல்லி கர்த்தர் எப்படி அவனை காப்பாற்றினாரோ, அவனை கொண்டு நிறைவேற்ற திட்டங்களை நிறைவேற்றி முடித்தாரோ, அதே போல நீயும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அங்கலாய்க்கிறார். நீ கெட்டு போவதை விரும்பல. உன் தரிசனம் கெட்டு போறதை விரும்பல. உன்னை இந்த ஊழியத்தை இணைத்ததுக்காக நோக்கம் கெட்டு போவதை அவர் விரும்பல. உன்னை அழைத்ததுக்காக திட்டம் நிறைவேற்றணும். அந்த திட்டம் கெட்டு போவதை கட்ட விரும்பல. உன் மேல உள்ள அபிஷேகம் கெட்டு போவதை கட்ட விரும்பல. உன் மேல உள்ள தரிசனம் கெட்டு போவதை விரும்பல. உனக்கென நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கெட்டு போவதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்களே. எப்படி ஆசீர்வதித்து உன்னை அலங்கரிக்க அவர் என்ன வச்சுக்கார் தெரியுமா? நீ கெட்டு போயிருக்கிற இப்ப நீ சரி செய். உன் மனசை, உன் தரிசனத்தை, உன் பார்வையை, உன் ஜெபத்தை நீ சரி செய். எப்படி நீ இருக்கிற யோசித்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்கார கீழ்ப்படியாதவனா இருந்தும் துணிகரக்காரனா இருந்தும் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அப்ப வாசிங்க, இது லூக்கா 11:32. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, ஒரே பிரசங்கத்தை கேட்டு 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இது அவனுக்கு பிடிக்கல. நான் சொன்னேன் 40 நாள் அழியும் சொன்னேன் இந்த ஊரு. ஆனா அழியல. இவர் தெரியும், இவர் காப்பாற்ற, அதனால சாக போனேன். அதான் போனா உடனே எரிச்சல், ஆண்டு மேல எரிச்சல், பயங்கர எரிச்சல். அப்ப என்ன பண்றான்? சம்பவம் நடக்கும்போது அவன் இந்த ஊர்ல எல்லையில உட்கார்ந்து இருக்கிறான். உடனே ஒரு ஆமணக்கு செடி முளைக்குது. அந்த செடி ஒரே ராத்திரியில் மிராக்கள் நடக்குது. ஒரே ராத்திரியில் பார்த்தா பெருசாக வளருது. வெயில் போடுது. அந்த நல்லா அப்படியே அந்த ஆமணக்கு செடி நல்லா ஹாயா காத்து உட்காந்துருக்கான். உடனே ஆண்டவர் ஒரு பூச்சி அனுப்புறாரு. சரத்தான் அப்படியே கடிச்சு எல்லா இலையும் தின்றுது. பார்த்தா உச்சி மண்டல வெயில் போடுது. இவனுக்கு ஏற்கனவே எரிச்சல் வேற, டென்ஷன் பார்ட்டி. இப்ப பார்த்தீங்கன்னா எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இவன் பயங்கர கோபம் ஆயிட்டான். அப்ப ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். பாரு எவ்வளவு தன்மையா. என்ன யோனா, என்னப்பா கோபமா இருக்கிறது நல்லதாப்பா, கோவப்படாதப்பா, உன் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கப்பா. நீ கோவப்பட உன் மேல உள்ள அபிஷேகம் குறையும்பா. ஏன்பா கோபமா இருக்கியாப்பா, ஏன்பா எரிச்சலாக்குற? ஆமா, இவன் மட்டும் இல்ல, நான் சாகுற வரைக்கும் அப்படிதான் இருப்பேன், நான் கோபமா தான் இருப்பேன். வாசிங்க. அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். தேவன்கிட்ட பேசுற விதமையாது. என்ன இந்த பையன் எப்படி பேச பத்தியில அவன் யோனா ஒரு பெரிய மனுஷன் எப்படி நம்ம பேசுவான், தன்மையா பேசுவான்.
அப்படியே கோபம் உள்ள இருந்தாலும் அப்படியே நான் நடிச்சிருவோம்ல. இவன் பாரு எப்படி பேசுறான்னு தைரியமா. ஆமா, நான் சார கோபமா தான் இருப்பேன். நான் செத்தா கூட நான் நல்லா இருக்கியா, நீ விட்டுருக்கையா போல, இந்த ஊழியம் வேணா ஒண்ணு வேணாம். எத்தனை சொல்லியிருக்கிறோம். இருக்கிறது செத்தே போய்க்கலாமே, வாழ்க்கையாது. சாகருக்காயா உன்னை அபிஷேகம் பண்ணாரு. நீ அல்பாயசில் சாகக்கூடாது என்பதற்கு தாயா அவர் 33 வயசுலே செத்தாரு. அவர் பாதி வயதிலே மரணத்தை சந்தித்தாரு. சாகருக்கு அவனை ரசித்தாரு. சாகருக்கு அவனை இங்கே கொண்டுதாரு. சாகருக்கு அந்த ஊழியத்திலே இணைத்தாரு. சாகருக்கு அவனை அபிஷேகம் பண்ணாரு. வாசிங்க அடுத்து. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபியம். ஒரு ராத்திரியில முளைச்சு வந்த ஆமனுக்கு செடி பட்டு போயிருச்சுன்னு நீ இவ்வளவு கோபப்படுறிய யோனா, இவ்வளவு கோபப்படுறிய. நீ பாரு, நீ இந்த ஆமனுக்கு செடிக்காக நீ விதைக்கல, நீ நடல, நீ தண்ணி பாய்ச்சல, ஒரு வேலையுமே செய்யல. இங்க கவனி, ஒரு வேலையுமே செய்யல. ஆனா அந்த ஆமனுக்கு செடிக்காகவே நீ இப்படி பண்ணா, ஏன் சாயலாக ஏன் ரூபத்தில் உண்டாக்குற ஜனங்கள் அழிந்து போவதை நான் எப்படி 1,20,000 பேர் அழிந்து போவதை நான் ஏற்றுக்கொள்வனா? இந்த ஜனங்களை கெட்டு போவதை ஏற்றுக்கொள்வனா? நீ கெட்டு போவதையும் கர்த்தர் விரும்பல. உன் ஊழியம் கெட்டு போவதை கர்த்தர் விரும்பல. உன் தரிசனம் கெட்டு போவதை கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கெட்டு போன ரட்சிப்பாருங்க. கடைசியில் பார்த்தா யோனா மனம் மாறி இருக்கணும். சம்பவம் போடல. உடனே யோனா புரிஞ்சிருப்பான், தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சிருப்பான். தன் இருதயத்தை அந்த ஊழியக்காரன் புரிந்து கொள்ளணும், அழைக்கப்பட்டவன் புரிந்து கொள்ளணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட புரிந்து கொள்ளணும். தேவனுடைய பாரம் என்ன, என்னை குறித்த தேவனுடைய பாரம் என்ன, என் ஊழியத்தை குறித்த தேவனுடைய பாரம் என்ன, அதை புரிந்து வரணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்தை புரிந்தவனாக ஜெபிக்கிறான் லோத்துக்காக. அது போல வாழணும். ஏன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாதுங்க, அவர் விருப்பம் என்னங்கிறதா முக்கியம். நம்ம நீங்க உண்மையிலே ஆவிக்குரியவன் என்று நீங்க இருப்பதில் உண்மையானால் உங்க விருப்பத்துக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுக்காம அவருடைய இம்பார்ட்டனுக்கு அதிகம் கொடுப்பீங்க. மனசும் மாம்சமும் விரும்பதை செய்கிறவன் கோபாக்கினைக்கு பாத்திரவான சொல்லி எபேசியேல போட்டிருக்குது. அப்ப உன் விருப்பத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீ மாம்சத்துக்குரியவன். தேவனுடைய விருப்பத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீ தான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவன். உன் விருப்பம் சாவல முடியும், ஆனா தேவனுடைய விருப்பம் நித்திய ஜீவனுக்குள்ள போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும். அப்ப 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களும் வரும். அப்ப பாருங்க, நோவா ஜனங்களை எச்சரிக்கிறான். ஆனாலும் ஜனங்கள் நிர்விசாரமா இருக்கிறாங்க. அதே போல மனுஷகுமாரன் காலத்துல அன்னைக்கு எப்படி ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டுச்சோ, புசிப்புக்கும் குடிப்புக்கும் அவங்க இருதயம் கடினம். இன்னைக்கு அப்படிதான். ஜனங்கள் வேலை 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 வேலை, பணம் சம்பாதிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், இருதயம் கடினப்பட்டு போயிருச்சு. ஆனா தேவனை தேடணும். தேவன் நம்மளை எதற்காக அபிஷேகம் பண்ணார், எதற்காக நம்மளை அழைத்தார் என்று சொல்லி அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணுங்கிற எண்ணமே இல்லை. நீ காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் சொல்லி அப்படிதான் நம்ம இருதயம் கடினப்பட்டு போயிருச்சு. நோவா நாட்கள்ல ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் தான். இன்னைக்கு மனுஷகுமாரன் காலத்துல இருதயம் கடினப்பட்டு போயிருச்சு. லூக்கா 21:34 21:34 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினால, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினால எப்படிடா பணம் சம்பாதிக்கலாம், எப்படிடா பெரிய ஆளா வரலாம், அங்கே போ நாலு அப்படி அந்த உயர்வுக்காக பூமிக்கு வாழ்க்கைக்காகவே வெறி அடே நான் சம்பாரிச்சு ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், வெறி வெறி வெறி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெறிகள். லௌகீக கவலைகளினால, உலக கவலைனாலேயே ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை அப்படி இருக்கே, புருஷ வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உலக கவலை, வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இப்படி உலக கவலைனாலும் பாரம் அடையாதபடிக்கு
நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த ஏன் உங்க இருதயத்துல ஏற்படுற பாரம் எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படா நான் வளர்ச்சி அடையணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் சத்தம் கேட்கணும், அபிஷேகம் பெறணும், தரிசனம் பெறணும் சொல்லி இதுதான் இருக்கணுமே தவிர உலகத்துக்குரிய காரியங்கள்னால உன் இருதயம் பாரம் அடையாமல் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வர போகிறார். அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்து பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னிகை போல வரும். அடுத்து ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நீ தப்பணும், நீ கெட்டு போயிடக்கூடாது. உனக்காக தம்முடைய வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறாரு. இவர்களுக்கெல்லாம் தப்பி இனி சம்பவிக்க போகிற கொடூரமான ஆட்சி, ஒரே சர்வாதிகாரி ஆட்சிக்கெல்லாம் தப்பி, மிருகத்தின் ஆட்சிக்கெல்லாம் தப்பி, மகா உபத்திர காலத்துக்கெல்லாம் தப்பி, எரிபந்திரமான கொப்பளங்கள் வருகிற நாட்களுக்கெல்லாம் தப்பி, இப்பவே வெயில் உஷ்ணத்தை தாங்க முடியவில்லையே, அந்த கிறிஸ்து கொப்பளம் வெடிக்கும். பார்த்துக்கங்க, வெடிக்கும். அப்பலாம் வெளிப்படத்தை படிச்சு பாருங்க, தெரியும். இனி சம்பவிக்க போகிற பூமியின் மேல் கண்ணியா வரப்போகுது. இதுக்கெல்லாம் நீ தப்பி இந்த சூழ்நிலை கெட்டு போயிடக்கூடாதுயா, நீ கெட்டு போயிடக்கூடாது. தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்க என்ன பண்ணுறதுக்கு வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அலர்ட்டாயிரு, எச்சரிக்கையாரு. நீ கெட்டு போகக்கூடாது. கெட்டு போன வருகையில கைவிட்டு பட, அதான் டாபிக். வருகையில கைவிட்டுப்பட்ட சூழ்நிலைக்கு போகக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் தாம் வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறாரு. ஏசாயா 30:18 போட்டிருக்குது, கர்த்தர் உன்மேல் இறங்கும்படி காத்திருக்கிறார், உன்னை உயர்த்தும்படி காத்திருக்கிறார், உன்னை பரிசுத்தமாக்கும்படி காத்திருக்கிறார், உன்னை மறுரூபமாக்கும்படி காத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை செய்யும்படி உன் இருதயத்தை ரெனியூ பண்ணும்படி காத்திருக்கிறார். உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றும்படி உனக்காக காத்திருக்காரு. உன்னை ஆசீர்வதிக்கணும். உன் சாப வாழ்க்கை, உன் பாவ வாழ்க்கை, உன் கடன் பிரச்சனை மாத்திரம்னா நீ மனம் திரும்பணும், நீ சரியாகணும், அவருக்கு நேரம் திரும்பணும். இன்னும் உலகத்துக்கு பின்னாடி, வேலைக்கு பின்னாடி வேலை செய்யுங்க வேணாம் சொல்லல, சம்பாதிங்க வேணாம் சொல்லல, அது நமக்கு அது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம கெட்டு போகக்கூடாது. நம்ம கெட்டு போவதை கர்த்தர் விரும்பவே இல்லை. நம்ம கெட்டு போவதை கர்த்தர் விரும்பவே இல்லை. நம்ம கைவிட போறதை கர்த்தர் விரும்பவே இல்லை. எனக்காக உனக்காக நான் எத்தனை தியாகம் பண்ணேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக பாடுகளை அனுபவிச்சேன், உனக்காக வேதனை அனுபவிச்சேன், அவமானப்பட்டேன், அரை நிர்வாணத்தில் தொங்கினேன், கசேடி வாங்கினாரு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்காகவும் மனசை நீ மாத்திக்க மாட்டியா? எனக்காக நீ உன் மனசு கெட்டு போன மனசை நீ மாத்திக்க மாட்டியா? நீ மனம் திரும்ப மாட்டாயா என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள் ஒரு இடத்துல அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். விட்டு கொடுங்க, அப்படியே ஆண்டோடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே முழங்கால் போட்டு எனக்காக உன் பார்வையை மாற்று, உன் பாவத்தை விட்டு உன் பார்வையை மாற்று, உலகத்தை பார்க்கிற உன் பார்வையை மாற்று, பாரம்பரியத்தை பார்க்கிற உன் பார்வையை மாற்றி என்னை நோக்கி பார்க்கும்போது உன் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, நீ பிரகாசம் அடைவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிரகாசம் அடைவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லிக்குது. அவருடைய வருகையில நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நாம் கெட்டு போகாதபடிக்கு இப்பொழுதே நம்முடைய இருதயங்களை நம்மை நாமே நிதானித்து அறிவோமாக. ஆண்டவரே, நீர் வெளிப்படும் போது ஆண்டவரே, நாங்கள் உம்மை தரிசிக்கும்படியாக, நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு விஷயம் இறக்க செய்யும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க மனசை மாத்திக்கொள்ளுங்க, உங்க இருதயத்தின் நினைவுகளை மாத்திக்கொள்ளுங்க, உங்க விருப்பத்தை மாத்திக்கொள்ளுங்க. கெட்டு போன அந்த மனசை நீங்க மனம் திரும்ப செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க திரும்புங்க. ஆண்டவர் உனக்காக இயங்குகிறார். உனக்காகவே ஆளிகள் பற்றார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா. ஒப்பு கொடுங்க. உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த
தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த. தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த. அருமையான தேவ ஜனங்களே, ஒருவரு கெட்டு போக இஷ்டம் இல்லை. இந்த திருச்சபையில் உள்ள ஒருவரு கெட்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. ஒருவர் கைவிடப்பட்டு போவது விருப்பமே இல்லை. கெட்டு போன உன் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்புக்கொடு. கெட்டு போன உன் இருதயத்தை, உன் மனசை அவர்கிட்ட விட்டுக்கொடு. உன் மனசை அவருக்கு நேராக திருப்பு. உன் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பு. உன் பார்வையை அவருக்கு நேராக திருப்பு. கெட்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையை ரட்சிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ரட்சகரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களை ஆண்டவரே இந்த சபையானது, சபையில் உள்ள மக்கள் கெட்டு போயிருக்கிறாங்களோ, ஜெபத்தில் கெட்டு போயிருந்தா கர்த்தர் சரி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஜீவியத்தில் கெட்டு போயிருந்தா கர்த்தர் சரி செய்யுங்கப்பா. தேவ சித்தம் செய்வதில் நாங்கள் கெட்டு போயிருந்தா கர்த்தர் எங்களை சரி செய்வீராக. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பிட்டோம். நினைவே பட்டணத்தால் மனம் திரும்பியது போல நாங்கள் இம்முடத்தில் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் எடுப்பீராக. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அந்த உயர்த்துகிற கரத்துக்களை ஒன்று ஒப்புக்கொடு. கெட்டு போய் இருந்தாலும் சரி, அவருடைய கரத்தில் இருக்கிற ஒன்றை, அந்த ஏற்ற காலத்தை உயர்த்துகிற கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த வலதுகரம் உன்னை உயர்த்தும் என்று சொல்லப்படுது. ஆண்டவரே, அந்த வலதுகரம் எங்களை உயர்த்தட்டும். ரட்சிக்கிற காரியங்களை ரட்சிக்கட்டும். ஆசீர்வதிக்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்கள் செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Yeah.